அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, யார் இவர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின். இப்போ யார் இவர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சி வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இவர் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் செங்கன்னூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தவர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் செங்கன்னூர் அப்படின்ற இடத்துல பிறந்தவர். மதுரையில் தன்னாட்சி இயக்கம் ஏற்படுத்தியவர். ரோசாப்பு துரை என அன்போடு மக்களால் அழைக்கப்பட்டவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் ஏன் இந்த ரோசாப்பு துறை என அழைக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காந்தி இருக்கார்ல, நேரு இருக்கார்ல, நேரு வந்து பார்த்திங்கன்னா ரோசாப்பு எப்பயுமே வச்சுருப்பார், அது நமக்கு தெரியும். அவரோட குடும்ப விவகாரத்தில் கூட தலையிடும் அளவுக்கு இவருக்கு உரிமை இருக்கான். அதனால் வந்து இவரை ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து மக்களுக்காக பணியாற்றியதுக்காக வந்து ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து மதுரையில் தொழிலாளர் சங்கம் வந்து 1918 ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளருக்கு உதவியவர் இவர். ஓகேவா? முக்கியமான கொஷின் வந்து எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர் அப்படின்னு இவரை தான் அழைப்பாங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பிறந்தவர், மதுரையில் தன்னாட்சி இயக்கம் ஏற்படுத்தியவர், ரோசாப்பு துறை என அழைக்கப்பட்டவர், மதுரையில் வந்து தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளருக்கு உதவியவர், குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். யாருன்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி.